வேர்ல்டு ஃபுல்லாவே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு டே தான் February 14. இந்த டேய வேலண்டைன் டேன்னு சொல்லுவாங்க. இந்த டேல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய வேண்டப்பட்ட நபர்களுக்கு லவ் வேஸ், அம்மா அப்பா, ரொம்ப வேண்டப்பட்டிய பெட் அனிமல்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய அன்பை ஏதாவது கிஃப்ட் மூலமாவோ இல்ல மெசேஜஸ் மூலமாவோ ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த வேலண்டைன் டேன்னு சொல்லுவாங்க. இந்த வேலண்டைன் டேக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது. அதாவது ஏடி 269-270 அந்த காலகட்டத்துல ரோம் நாட்டை ஆண்ட மன்னர் எம்பரர் கிளாடியஸ் டூன்னு சொல்லக்கூடியவர் ரொம்பவே போர்க்குணம் கொண்டவர். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, சிங்கிள் மேன் ஷுட் பி ஜாயின் இன் வார். அதாவது எல்லாருமே சிங்கிளா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வார்ல ஜாயின் பண்ணணும், யாருமே மேரேஜ் பண்ணக்கூடாது. அவர் மேரேஜ் மொத்தமா ரோம்ல பேன் பண்ணார். ஸோ அந்த டைம்ல அங்க வாழ்ந்து வந்த ஒரு பிரீஸ்ட் நேம்டு வேலண்டைன் அவரு மன்னருக்கு தெரியாம அங்க இருக்கக்கூடிய கப்பிள்ஸ் எல்லாருமே மேரேஜ் பண்ண வச்சாரு. யாரெல்லாம் லவ் பண்றாங்களோ சேர்ந்து இருந்தாங்களோ அவங்கள எல்லாருமே இவர் என்ன பண்ணாரு, மேரேஜ் பண்ண வச்சாரு. இதை தெரிஞ்ச மன்னர் கிளாடியஸ் டூ அந்த வேலண்டைன் அதாவது அந்த பிரீஸ்டுக்கு பிரிசன்ல அடைச்சு கொஞ்ச நாள்ல அவர் என்ன பண்ணாருன்னா கில்டும் பண்ணிட்டாரு. ஸோ என்னைக்கு கில்டு பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா February 14. ஸோ அந்த February 14 தான் என்னவா செலிப்ரேட் பண்றாங்கன்னா இந்த வேலண்டைன் டே. அவருடைய நேமை தான் வேர்ல்டு ஃபுல்லாவே வேலண்டைன் டேயா இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ மெயினா கிறிஸ்டியானிட்டியில தான் இந்த வேலண்டைன் டேயை February 14 அன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. அதாவது அவரை என்ன பண்றாங்கன்னா செயின்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டம் கொடுத்து செயின்ட் வேலண்டைன் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ண வைக்கிறாங்க. இந்த காலங்கள் தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட இது 269 AD நடந்த ஒரு நிகழ்வு. அப்புறமா 13th centuryல ஒரு ஃபேமஸான போயிட் இஸ் நேம்டு ஜோஃப்ரி சாசர். அவர் ரொம்பவே இங்கிலீஷ்ல ஒரு ஃபேமஸான போயிட். அவர் என்ன சொல்றாருன்னா, he says that even bats choose their match. அதாவது இந்த வேலண்டைன் டேன்னு சொல்லக்கூடியது நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் கிடையாது. ஈவன் பேட்ஸ், பறவைகள், பெட் அனிமல்ஸ் எல்லாருமே அவங்களுடைய துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த February 14 கொண்டாடப்படுது. இது எந்த காலகட்டம்னா 13th centuryல வாழ்ந்த ஜோஃப்ரி சாசர் சொல்றாரு. அப்படியே 17th and 18th centuryல வாழ்ந்தவங்க எப்படி அவங்களுடைய லவ்வை டெடிகேட் பண்ணாங்கன்னா ஹேண்ட் மேட் கார்டு, கையால கார்ட்ஸ் எல்லாமே செஞ்சு அதை டெடிகேட் பண்ணாங்க. அப்புறமா அந்த கடையில இருந்து வாங்கி கார்டு கொடுத்தாங்க, ரோசஸ் கொடுத்தாங்க, கிஃப்ட் கொடுத்தாங்க. யாருக்கு தெரியாம ஒளிஞ்சு மரத்தடியில இருந்து அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த வேலண்டைன் டே நாளுக்கு நாள் தாண்ட வருஷம் அது டிஃப்ரெண்டா செலிப்ரேட் பண்ணாங்க. இப்ப நம்முடைய காலகட்டம் 21st centuryல வேலண்டைன் டே எப்படி மெயினா ஷேர் பண்றாங்கன்னா, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல மெசேஜஸ் பண்றாங்க, ரீல்ஸ் ஷேர் பண்றாங்க, சாக்லேட், கிஃப்ட், ரோசஸ். ஸோ இந்த மாதிரி 21st centuryல மக்கள் எல்லாமே வேலண்டைன் டே செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இதுதான் இந்த வேலண்டைன் டேனுடைய ஒரு ஷார்ட் டைம் ஸ்வீட் ஹிஸ்டரியா இன்னைக்கு பார்க்கப்படுது. தேங்க்யூ.